ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அனல் பறக்கிற வெயிலில் ரோஜா செடிகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் காலத்தையும் தாண்டி நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடியை எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம், அடுத்த சீசனுக்கும் நம்மளோட பிளான்ட்டை நல்லா ஹெல்த்தியாக கொண்டுட்டு போகணுன்னா தவறாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லித்தரதை என்ன அப்படின்றது புரிய வரும். ஒரு செடி எப்போதுமே ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி, அதோட மண் கலவை எப்பயுமே ஈரமாக இருக்கிற மாதிரி சப்போஸ் நீங்கள் பண்ணலை, இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மண்கலவை ஈரப்பதமான இருக்கிற மண்கலவையை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒன்று கொக்கோபீட் மண்கலவையில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய இலைத்தலைகளை நீங்கள் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி வைக்கும்போது நம்மளோட ரோஜா செடிகளில் எப்பயுமே ஈரத்தை தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்மளோட செடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரோஜா செடியில் எப்பயுமே நல்ல கரெக்டான பாட்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் க்ரோ பேக்கில் வைக்கிறதா இருந்தாலும் க்ரோ பேக்கோட இது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். நாட்டு ரோஸு அல்லது ஹைப்ரிட் ரோஸு, ஒவ்வொரு ரோஸுக்கும் ஒவ்வொரு நம்ம தொட்டியோ க்ரோ பேக்கோ கரெக்டான இதாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ரோஸ் நல்ல முத்துன ரோஸாக இருந்தது அப்படின்னா அதோட வேர் நல்ல ஆழமாக போகும். நீங்கள் பார்த்துட்ருக்க பிளான்ட்டு நல்ல முத்துன பிளான்ட்டு. ஏன்னா அதோட கம்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு கீழே இருக்கிற கம்பில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆக போகுது நான் வாங்கி. இந்த பிளான்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே அது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அதோட தொட்டி தான், நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறவங்க க்ரோ பேக்கை நல்லதாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. பெரிய க்ரோ பேக்காக இருந்ததுனா தான் உங்களுக்கு அதோட வேர்கள் நல்ல ஆழமாக போகும். அப்படி அந்த வேர்கள் நல்ல ஆழமாக போகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட செடி இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வெயில் காலத்துலேயும் நம்மளுக்கு தாக்கி நம்மளுக்கு அதில் பூ கொடுக்கறதுக்கும் நல்ல உதவி இருக்கும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரோ பேக்கில் நம்ம வைக்கிறதா இருந்தாலும் தொட்டியாக இருந்தாலும் சரி தான், க்ரோ பேக் சைடில் கிழிஞ்சிருந்தாலும் அல்லது நம்மளோட தொட்டி உடஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி தொட்டிலேயோ க்ரோ பேக்லேயோ நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு மேலே இருக்க மண் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் தண்ணி ஊற்றும் போது அந்த மண் அந்த ஓட்டை வழியாக லீக் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேறு பக்கத்தில் மண்ணே இல்லாமல் ஆயிடும். இந்த வேர்களுக்கு அதுக்கு கூடிய சத்துகள் கிடைக்காம அந்த டைமில் காஞ்சி போகிற நிலைமை நம்ம ரோஸ்க்கு உருவாகுங்க. இதனால் நம்மளோட க்ரோ பேக்கும் தொட்டியும் பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். தொட்டி ஹோல் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா மண் அதில் போய்கிட்டே இருக்கும். இல்லை கீறி இருந்தது அப்படின்னாலுமே கூட அந்த மாதிரி பாட்டில் இருந்ததுன்னா நம்ம உடனடியாக செடிகளை மாற்றிடணும். அப்படி மாற்றிட்டா தான் நல்லது. இல்லை அப்படின்னா நம்ம ஊற்றுற உரங்களோ மண்ணோ எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அதுகளுக்கு சத்துகள் கிடைக்காமல் நம்ம செடிகள் காஞ்சி தான் போகும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பாத்திரங்கள் வேஸ்ட் ஆகும். ஸ்டீல் பாத்திரம், ஈய பாத்திரம், மண்பானைகள். இந்த பாத்திரங்கள் மண்பானை கூட நம்ம செடிகளை வச்சிடலாம். மற்ற மாதிரி நம்ம குக் பண்ணுற அந்த பாத்திரங்கள் வேஸ்ட்டாக நம்ம ஆக்கிற கடையில் போடணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம செடிகள் என்ன பண்ணுவோம், ரோஸ் வைப்போம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது செடிகள் வைப்போம். அப்படி வைக்கிற டைமில் வெயில் காலத்தில் ரொம்ப அந்த வெப்பம் ஹீட் ஆகி தாங்க முடியாமல் அந்த வேர்கள்லாம் என்ன ஆகும்னா அழுவி நம்மளோட செடிகள் மேலேருந்தே காய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் நம்ம வைக்கும்போது என்ன தான் சத்து கொடுத்தாலும் ரோஜா செடிகளுக்கு அதை ஏற்கவே செய்யாதுங்க. அப்படி யாராவது ஸ்டீல் பாத்திரம், ஈய பாத்திரத்தில் நீங்கள் செடிகள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வெயில் காலத்தில் வைக்காதீங்க, மாற்றிடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம செடிகளுக்கு கண்டிப்பாக 2 நேரம் தண்ணி கொடுக்கணும். அதுலேயும் நல்ல இலைகளில் நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். நம்ம கவருக்கு வெளியே தண்ணி போகாத மாதிரி நம்ம ஊற்றணும். கவரில் ஓட்டை போட்டிருப்போம், ஆனால் அந்த ஓட்டைக்கு வெளியே தண்ணி வராத அளவுக்கு நம்ம ஊற்றணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற சத்துக்கள்லாம் செடிகளுக்கு ஏற்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்தாழை, தண்ணிப்பழம், சுரக்காய், பீக்கங்காய், தடியங்காய், இந்த மாதிரி பல வகைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும் போது இந்த காய்கறிகளோட நீர்ச்சத்தில் உள்ள எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் நல்லா பிழிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அது டேரெக்டாக நம்ம ஊற வச்சுட்டு கூட கொடுக்கலாம். அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா சத்துக்கள் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம கொடுக்கணும்.
இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு வந்தோம்னா அதுகளுக்கு தேவையான சத்துகளும் கிடைக்கும், அதுகளுக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த தண்ணிகள் வந்துட்டு செடிகள் வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் உதவி செய்யும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செடிகளுக்கு வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உரங்களாக நம்ம வந்து கொடுக்கணும். சூடான அந்த புண்ணாக்கு வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஹீட் ரொம்ப கொடுக்கும். அந்த ஹீட்டான கொடுக்கறது இல்லாமல் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது வேர்கள் வந்து வேகமாகவே கருக ஆரம்பிக்கும், செடிகளும் வந்துட்டு காஞ்ச நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு குளிர்ச்சியான உரங்களை பார்த்து கொடுங்க. கட் பண்ணி விடும்போது வடக்கு தெற்காக வந்துட்டு நம்ம செடிகளை கட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமாட்டோ இல்லை அப்படின்னா செடிகளை நம்ம கட் பண்ண போகிறதா இருந்தாலும் வடக்கு தெற்காக வந்துட்டு கட் பண்ணி விடாமல் வடக்கு மேற்காக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா செடியை கொஞ்சம் வந்து மாற்றி வச்சுருங்க. நம்ம தரையில் இருக்க செடியை வந்துட்டு மாற்றி வைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விடும்போதே வடக்கு தெற்காக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வெயில் வந்து டைரக்ட் சன்லைட் நம்ம கட் பண்ண அந்த போர்ஷனுக்கு நேரே வந்துட்டு அது விழாது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் வராமல் நம்ம செடிகளை வந்துட்டு பாதுகாத்துக்கணும். ஓரளவுக்கு நம்ம செடிகளை வந்துட்டு ஹெல்த்தியாக கொண்டு போய்க்கலாம். வேறு ஏதாவது செடிகளுக்கு நோய் இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட நல்லா நிற்கிற செடியை வந்துட்டு அப்புறப்படுத்தி வைக்கிறது நல்லது. நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்துட்டு நாளைக்கு ஊற்றுற தண்ணியை வந்துட்டு ஒரு பக்கெட்டில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு 4 பக்கெட்டாவது நல்லா நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அது கூலிங்கில் இருந்துட்டு காலமாக நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது அது வந்து குளிர்ச்சி தன்மை அடைஞ்சிருக்கனால நம்ம செடிகளுக்கும் ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். அப்படி இருக்கிற தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது இந்த வெயில் காலத்தில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலை வெயில் மாலை வெயில், காலையில் இந்த வெயிலில் ஏதாவது ஒரு வெயில் நம்ம ரோஜா செடிகளுக்கு ஒரு 4 மணி நேரம் படுற மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். அதிக நேரம் அந்த செடிகளுக்கு வந்துட்டு வெயில் படுற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது ரோஜா செடிகளுக்கு பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது செடிகள் இருந்ததுன்னா அந்த செடிகளுக்கு எவ்வளோ நேரம் வெயில் தேவைன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்துட்டு செடிகளை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் நம்மளோட செடிகள் வந்துட்டு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே கூட பந்தல் காய்கறிகள் நம்ம போட்டுட்டு அந்த பந்தல்களுக்கு கீழே அடியில் வந்து ரோஜா செடிகள் இல்லை நிழல் தேவைப்படுற செடிகளை வந்துட்டு நம்ம அதுகளுக்கு அடியில் வச்சுக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் நம்ம கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வந்துட்டு பெஸ்ட்டான பொருட்களை வாங்கிக்கிற முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஹாப்பி ஷாப்பிங். வெயில் தாக்கத்தினால பாதுகாக்க நம்மளால் முடியாத செடிகள் இருந்தாலும் அந்த மாதிரி செடிகளை நம்ம பந்தல் செடிகளோட சேர்த்து நம்ம அடியில் வச்சுக்கலாம். இப்படி நம்ம பந்தல் காய்கறிகளை வந்துட்டு வளர்த்துட்டு அந்த பந்தலுக்கு அடியில் வந்து நம்ம என்னென்ன செடிகள்லாம் வெயில் காலத்தில் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த செடிகள்லாம் வந்துட்டு செழிப்பாக நம்மளால் வளர்க்க முடியுங்க. இதெல்லாம் வந்துட்டு வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி பண்ணி வைக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்த செடி எந்த செடியுமே வேஸ்ட் ஆகாது. நம்மளோட செடிகள் வந்துட்டு எப்பயுமே செழிப்பாக இருக்கும், செழிப்புத்தன்மை இல்லாமல் இருக்காது. உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடி இதே மாதிரி செழிப்பாக இருக்கும். இப்போ பூத்துட்ருக்கு பார்த்தீங்களா, இதே போல் உங்கள் வீட்லேயும் பூத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ நான் எல்லா ரோஸ் செடிகளையுமே உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன். பாதி ரோஸ் செடிகள் நான் போடலை, அதில் பூ இல்லாததுனால. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அந்த கம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மரம் போல் இருக்குது, உங்களாலே அதை பார்க்க முடியும். பூவும் கூட பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. இது சின்ன வெரைட்டி பூ வந்து இந்தளவு தான் அது பூக்க பெருசாக இருக்கக்கூடிய வெரைட்டிகள்லேயுமே பூக்கள் நல்லாவே பெருசாகவே கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த டிப்ஸை நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.